வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். 27/11/2024 கேரளா டியர் கெஸிங். கேரளாவுக்கு 3 மணிக்கு, டியருக்கு 1:06 PM கொடுத்துட்ருக்கோம். தன்னால் வீடியோ போட முடியல, சரிங்களா? இன்னமேட்டு கொஞ்சம் ரெகுலராக போடுறேன். கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சிடலாம். 3 போர்டு பாருங்கள். 3 போர்டு பாக்ஸ் நம்பரை பொறுத்தவரையிலும் 213, 675, 174, 768, 120, 169 சொல்லி 6 நம்பர் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? இதுலேருந்து உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. அதுக்கான பேர் கீழே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? 213ஓட பேர், 675ஓட பேர், 174ஓட பேர், 768ஓட பேர், 120ஓட பேர், 629ஓட பேர். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த நம்பர் வருதோ, எந்த நம்பரை நீங்கள் போட போகிறீங்களோ, இப்போ 213, 675, 174 இந்த நம்பர் 3 நம்பர் வந்து மெயினான நம்பரு. அதுக்கான சப்போர்ட் நம்பர் கீழே வந்து பவரில் உள்ள நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ கேஎலுக்கு 174 போட போகிறீங்கன்னா 174லேருந்து உங்களுக்கு இந்த பேரை ஏபிஏசி இதை ஆடிக்கங்க. ஓகேங்களா? உங்களுக்கு என்னால் முடியும் அப்படிங்கிறவங்க பிசி ஆடிக்கங்க. 6 நம்பர் தான் இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து ஒரு 3 டிஜிட் கிடைக்காட்டி ஒரு ஏபிஏசி பிசியில் வந்து பாஸ் ஆகும். மெயினாக வந்து ஏபியும் ஏசியும் தான் நம்மளோடது பாஸ் ஆகுது. ரேராக தான் பிசி பாஸ் ஆகுது. சரிங்களா? இதை தான் நான் சொல்கிறேன். சிம்பிளாக என்ன சொல்கிறேன் நான், இவ்வளோ நம்பர் கொடுக்குறீங்க, இவ்வளோ நம்பர். அதனால தான் நான் இவ்வளோ நாளாக போடவே இல்லை. நான் வீடியோவே வேணாம், விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இவ்வளோ நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பாஸ் ஆகுது, அங்கே பாஸ் ஆகுது, இங்கே பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் நான் வீடியோ போடாமல் இருந்தேன் நான். ஓகேங்களா? சரி, ஓகே, அதை விடுங்க. சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. கேரளாவை பொறுத்தவரையிலும் 503ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க கேஎலுக்கு. ஓகேங்களா? 5க்கு வந்து 8, 2 அடிக்கணும். அதுமாதிரி 3 அடிக்கணும். அதுமாதிரி நான் சைபருக்கு வந்து 4, 7 அடிக்கணும். 3க்கு வந்து 9, 2 அடிக்கணும். 5, 8 அடிப்பாங்க. மேலேயே இருக்கனால நான் இதில் கொடுக்கல. சரிங்களா? இதுதான் பேட்டனு. ஓகேங்களா? இந்த பேட்டர்ன் படி தான் ஆடுவாங்க. ஓகேங்களா? உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிங்க. கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து 7, 4 அடிச்சிட்டாங்க. சரி, 0, 7 அடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? நான் டார்கெட் பண்ணுறதே வந்து இப்போ வந்து 0, 7, 0 அடிச்சிருக்காங்க. 2 தடவை 7 அடிச்சுட்டு 4 அடித்து முடிச்சிட்டாங்க. பேட்டனை முடிச்சிட்டாங்க. அதேமாதிரி இந்த பேட்டனையும் முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இதில் வந்து 2, 5 முடிச்சிட்டாங்க. அதேமாதிரி 3 அடிச்சிருக்காங்க. 8ஆம் நம்பரை டார்கெட் பண்ணலாம். ஓகேங்களா? நான் 8ஆம் நம்பரை டார்கெட் பண்ணி 768 எடுத்திருக்கேன். ஓகேங்களா? டார்கெட்டு 768. அது மாதிரி அந்த 7ஆம் நம்பரை டார்கெட் பண்ணோம்னா 4ஆம் நம்பரை டார்கெட் பண்ணிடும். ஏன்னா 2 நாள் தொடர்ந்து 0, 7 அடிச்சிட்டாங்க. 4ஆம் நம்பரை டார்கெட் 174. ஓகேங்களா? 174. இதுதான் நான் இந்த 2 நம்பர் தான் எடுத்துருக்கேன். ரிப்பீட்டட் இந்த நம்பருக்குள்ளேருந்து எதனாச்சும் வருதுன்னு உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா அதை இது பண்ணிக்கோங்க. அதேமாதிரி சப்போர்ட்டுக்கு 12, 21 ஏபிஎஸ்சி பிசியில் ஆடிக்கோங்க. அதெல்லாம் இந்த 2 நம்பர் தான் நான் பாக்ஸில் கொடுக்குறேன். இது 2ஐயும் பிரித்து ஆடிக்கோங்க. சரிங்களா? அதேமாதிரியே டியரை பொறுத்தவரையிலும் 875ன்னு சொல்லி ஆடிருக்காங்க. 8க்கு வந்து 9, 8, 6, இங்கே 7, 6, 4. ஓகேங்களா? 2 8 இருக்குது, 2 7 இருக்குது, 2 6 இருக்குது. ஓகேங்களா? 9, 4, 5 இது 3 மட்டும்தான் வந்து சிங்கிளாக இருக்குது. ரிப்பீட்டட் அதுலேருந்து எடுத்தாங்கன்னா 9ஆம் நம்பரை வச்சு எடுத்தாங்கன்னா 629 இருக்குது. ஓகேங்களா? 4ஆம் நம்பரை வச்சா 174 இருக்குது. 5ஆம் நம்பர் எடுத்தாங்கன்னா 675 இருக்குது. ஓகேங்களா? மித்தபடி உங்களுக்கு வேறு எந்த நம்பர்னாச்சும் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இதான் டியருக்கு. ஓகேங்களா? டியருக்கு எப்பொழுதும் இந்த நம்பருக்குள்ளேருந்து ஏதோ ஒரு நம்பர் இறங்கிருச்சுன்னா கண்டிப்பாக வந்து
அடுத்த 6 மணிக்கு 8 மணிக்கு இந்த 3 நம்பருக்குள்ளேருந்து அடிப்பாங்க. ஓகேங்களா? இதுலேருந்து ஏதோ 2 நம்பர் ஏபிஎஸ்சி பிசியில் இறங்கிருச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த இதே இதுக்குள்ளேருந்து தான் அடிப்பாங்க 6 மணிக்கும். சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுமா எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணுமா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.